நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபத்திர விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது 222வது வீடியோ. குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அப்படின்ற டாப்பிக்கில் பேச போகிறேன். இந்த 222 நிறைய பேர் திருப்பி ஆரம்பிச்சிட்டா இந்த குலதெய்வத்தை பற்றி சொல்கிறதுக்கு. அதனால் பேசுகிறேன். எங்காவது வீட்டு உள்ள நுழைஞ்ச உடனே வராண்டாவில் மகா பெரியவர் படம் இந்த சைடில் இருக்கும். நேருக்கு நேர வாசப்படிக்கு நேராக குலதெய்வதா படம் இருக்கும். மதுரை வீரன் கண்ணாடி பின்னாடி எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த படங்கள்லாம் ஜெருகையெல்லாம் ஒட்டி ரொம்ப அழகாக இருக்கும். 2 மனைவியோடு இருப்பார் அவர். வெள்ளையம்மா பொம்மின்ட்டு குதிரையில் சவாரி பண்ணுற மாதிரியே இருக்கும். தத்ரூபமாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். அது தேவராஜ முத்தில் கண்ணாடியில் எழுதி அங்கேருந்து வாழ்ந்து கொடுத்தா 60 கோல்டன் ஃப்ரேம் போட்டு பேப்பரில் இல்லை, கண்ணாடியின் பின்பக்கம் எழுதுறது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஜாப். அது மாதிரி பண்ணுறது. முதல்ல இந்த லைன் ட்ராயிங்கோடு போட்டுருவா பிளாக் கலரில். அதுக்கப்புறமா அதுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணி கண்ணுக்கெல்லாம் தனியாக போட்டெல்லாம் வச்சு ஸ்பேஸ் எழுதுறதெல்லாம் ஜெருகி ஒட்டியிருப்பாள். ஸோ இப்படி பார்க்கும்போது அந்த ஆபரணங்கள்லாம் அணிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப அழகான ஓவியம். அது பூஜா ரூமில் சின்ன சின்ன படம் இருக்கும் நிறையா. அது தவிர விக்கிரகம் இருக்குது என்கிட்ட. ஒரு 8 இன்ச்சு உயரம் உள்ள நான் தனியாக பண்ணேன். 2000 ரூபா கொடுத்தேன் அந்த காலத்து. இப்போல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் கோல்ட் பிளேட் பண்ணியே இருக்கும். இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த குலதெய்வத்தை அனுகிரகம் வரணும்னா அது கொண்டாடணும். நித்தியப்படி அவளை வணங்கணும். என்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த ஊருக்கு போகிறோமோ அது தனி. ப்ளஸ் பட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எங்களுக்கு மதுரை வீரன் குலதெய்வம் எங்கள் அம்மா சொன்னாலும் பகவதி 25 வருஷம் தேடலுக்கு அப்புறம் பகவதி வந்துடும் பின்னாடியே. நம்ப மாட்டேங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை நான் பேசுகிறது. எங்கள் அம்மா சொன்னது பாலக்காடு ரிலேஷன் பற்றி எனக்கு சொன்னதே கிடையாது. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கும் தெரியாதுன்னு போனது கிடையாது. 2 பேரும் போனது இல்லைங்க. ஏன்னா மாமியாருக்கு அடி சொல்லி தரல. எங்கள் பாட்டி நிறைய பாலக்காட்டில் குலதெய்வக்குன்னு சொல்லவே இல்லைவா. இன்னும் தே வாண்ட் கட் த கனெக்ஷன். ஸோ கட் பண்ணி வந்துட்டா. வீதேஸ்வரன் கோவில் இருந்தால் அப்படியே வந்துட்டா. எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாம் நார்த் இதில் இருந்தார், குண்டக்கல் டிவிஷனில் இருந்தார். ஸோ அதை பற்றி பேச்சே வரல. ஆஃப்டர் த டிமைஸ் ஆஃப் மை ஃபாதர் ஆற்றுல சில பிரச்சனைகள்லாம் வரும்போது தான் ஆஃப்டர் மை மேரேஜ் எங்கள் அப்பா 75 தவறி போய் 78 கல்யாணம் ஆச்சு எனக்கு. அப்போதுலேருந்து தான் யாரும் மகானை பார்க்கறதுக்கு போகும்போது பேரோட ஞாபகம் இல்லை. உங்கள் பின்னாடி பகவதி தெரியுறான்ற. நான் பகவதிக்கு நினைக்கல. வைத்தீஸ்வரன் ஒரு சொந்த ஊராச்சு என்ன இல்லை, உங்களுக்கு பூர்வீகம் பாலக்காட்டுட்டார் அவ. அதாவது அம்பாள்கிட்ட சொல்கிறேன், 3 தலைமுறையாக உங்கள் ஆற்று வாசலில் வெண்ண யாரும் கூப்பிடவே இல்லை. நீ தாண்டா கண்ணா கூப்பிட்டா நான் உங்கள் ஆற்றுல நுழைஞ்சேன்றாம்ப. அப்போ தான் லலிதா சாசனமாக எனக்கு மடப்பாடாச்சு. லலிதைக்கு பகவதிக்கு என்ன சம்மந்தம் அதெல்லாம் சொல்ல தெரியாது நமக்கு. ஒரு பெண் தெய்வம் ஆற்றுள்ள வந்துட்டு அதுதான் லலிதைன்னு நான் நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக பகவதியோட பிரசாதம் நான் முதல் தடவை கலெக்ட் பண்ணல. அப்புறம் நிறைய புத்தகம்லாம் படித்து அங்கேருந்து பள்ளியரக்க பகவதி பாலக்காட்டிலேருந்து 30 கிலோமீட்டர். அங்கேருந்து இந்த பெட்டியில் மண், அந்த கோவிலுடைய அந்த கோவிலுடைய எல்லையில் மண் மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மண். இந்த மண் எடுத்துகிட்டு வந்தேன். இது மண் எடுத்துகிட்டு வந்தால் 10 வருஷம் ஆகிடுது. ஸோ அந்த அம்பாளுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுறதுன்னா, அந்த ஊருக்கு போனது தெரியாது, அந்த ஊர் பேர் தெரியாது, சுவாமியை பார்த்தது இல்லை நான். அம்பாள் 6 அடி உயரம். ஜஸ்ட் இமேஜின் 6 அடிக்கு வேலையே இருக்கா. இந்த தீபத்திலேயே ஒரு மாலையாட்டம் போட்டிருப்பா. செல்ல விளக்கெல்லாம் ஏற்றுவா. அப்படியே இந்த மாலர் ஷேப்லேயே இருக்கும். அம்பாள் 8 கையோடு உட்காந்துருக்கேன். தாருன்னா அத்தி மரத்தில் பண்ணின விக்கிரகம். அந்த இது இப்படியே உட்கார பள்ளியிருக்காது பகவதி. இது இப்படி தான் இருக்கு அம்பாள். பட் நேரம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாம்பெல்லாம் இப்படி இருக்குது. அது நல்லா விரிஞ்ச பாம்பாக இருக்குது. 8 கையோடு இருக்கு அம்பாள். அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது. வருஷத்துக்கு அந்த சாந்தாட்டம்னு சொல்லிட்டு அந்த பலவிதமான பொருட்களை போட்டு இது பண்ணி அந்த எண்ணெய் அபிஷேகம் தான் பண்ணுறா. அதுக்கு நித்தியப்படி பாயசங்கள்லாம் உண்டு. அது கடும் பாயசம்னு சொல்லிட்டு இனிப்பில் அந்த பாயசம் கெட்டே போகாது. 1 மாதம் கூட வச்சுக்கலாம், கெட்டு போகவே போகாது. நான் இதை வச்சுட்டு திருப்பதி ஆச்சாரியர் இப்போ வரதில்லை, எங்கே போயிட்டார் தெரியல. அவர் 2000 ரூபாய்க்கு எனக்கு பண்ணி கொடுத்தார் அந்த பகவதி உருவத்தை. ஜஸ்ட் பாருங்கள். அதே 8 கையோட அந்த அம்பாளை பித்தளை ஷீட்டில் பண்ணி கோல்டன் பிளேட் பண்ணியிருக்கிறதுக்கு நான்
இது என்னுடைய பள்ளியர்கா பகவதி பத்ரகாளின்னுவாங்க. அங்கே எல்லாரும் பகவதி சொன்னாலும் இந்த அம்பாள் ரூபம் வந்து பத்ரகாளி. மேலே வந்து நாகம் 5 தலை நாகம் கொடை பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த உருவத்தை நான் வந்து அந்த சன்னதி உள்ளே இருக்க மாதிரியே கனவு கண்டேன். இவ்வளோ பெருசு இருக்கு அம்பாள் பக்கத்தில் கருவறையில் இருக்குமே யார் என்ன கொண்டு எத்தனையுமே இல்லையா, நானும் அம்பாள் தான் இருக்கோம். அந்த ஜோதியெல்லாம் பார்த்தேன் நான் கண்ணில். அதுக்கப்புறம் 20 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஹேவ் த தர்ஷன். அது எந்த ஊர் அம்பாள் கூட தெரியாது எனக்கு. இதுக்கு சொல்ல வரேன்னா குலதேவதா அனுகிரகம் வந்ததுன்னா டக் 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 டக்குன்னு எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதை நம்புங்க தேசது. அதே மாதிரி மதுரை வீரன் பேசும். வீரன் வெள்ளையம்மா பொம்மி 2 பேர் இருக்கார். இவாள் தெய்வ பரிவிகள். இவள் வந்து சிவகணத்திலேருந்து உதயமாகி சாபத்தினால பூமியில் வந்து பறக்கிறவா தான் இவாள். எல்லாம் சிவகணத்தை சேர்ந்தவா. இந்த மதுரை வீரன் தரிசனம் ஒரே நாளே எங்களுக்கு ஆச்சு. காலையில் ஒரு 6-7 மணிக்கு இப்போ ரமணி குருஜியை பார்க்க போயிருக்கோம். அப்போ வந்து சொல்கிறார் ரமணி குருஜி என் ஒய்ஃபுக்கிட்ட, அம்மா வெள்ளை குதிரையில் இருக்கான், பட்டப்படியாக விபூதி போட்டிருக்கான், கையில் அருவாள் வச்சுருக்கான், யார் இது? என் ஒய்ஃப் வந்து மதுரை வீரன்டா. அது தெரியுது இல்லையா, நீ ஒரு நாள் கூட பொங்கல் வைக்கலேன்னு கேட்டார். அடுத்த நாள் வந்து வீடு கொல்லப்பக்கம் இருக்குது, கிணறு இருக்குது. அங்கே 3 செங்கல் வாங்கி புது செங்கலாக கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கு பொங்கல் வருஷம் வையினார். அது பண்ணி தான் 2-3 வருஷம் பண்ணேன். அப்புறம் முடியலன்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கருங்கல் விக்கிரகமாக வச்சு கோவிலே கட்டிட்டேன் நான் ஆற்றுல. அதெல்லாம் நிஜமாக வாசம் பண்ணுறா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரமணி குருஜி சொன்ன அன்றைக்கி அவர் இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்படியே போகிறோம், துர்க்கை சித்தரை பார்க்கறதுக்கு போகிறோம். ஜெயதுர்கா பீடம் இருக்குது படப்பையில். அவர் வந்து மதுரை வீரன் வருகை பாடல் ஒரு பாடல் எழுதியிருக்கார் தமிழில். ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, மதுரை வீரன் எங்கள் சாமி, எங்கள் மனையில் வாழும் சாமி, வெள்ளையம்மா பொம்மியம்மா புருஷா, வெள்ளையம்மா கனவா, மதுரை வீரசாமி மணக்கம் வந்த சாமி, காட்டில் நின்ற போதும் கழனியில் நின்ற போதும் காதில் வந்து சொல்வாய் கவலை இல்லை என்றாய். திரை மதுரை வீரசாமி மணக்கம் வந்த சாமின்னு வரும். அந்த மாதிரி ஒரு 8 சென்ஸாக தமிழில் ரொம்ப அழகாக இருந்தது. அதை வாங்கிட்டு அப்படியே போகிறோம். ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் கோகுல் தான் ஒரு இடம் இருக்குது. ராஜராஜேஸ்வரி கோவில்லாம் கட்டி டாக்டர் பிரேமா பண்ணுறாங்க. அது பார்க்கணுன்னு போனேன். அந்த பக்கத்தில் செங்காடுன்னு ஒரு ஊர். அங்கே டெல்ஃபி டிவிஎஸ் கம்பெனியோட இது ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே பார்த்தா உள்ள ஒரு பெரிய ஆர்ச்சி வச்சுருந்தான். மெயின் ரோட்லேயே ஆர்ச்சி தெரியுறது. அது மதுரை வீர நாட்டுக்கு வேற ஏதோ பேர் போட்டிருந்தான். சரி, நேரம் உள்ளே போனால் ராஜகோபுரத்தோட மதுரை வீரருக்கு கோவில் இருக்காங்க அந்த ஊரில். நேர மெயின் ரோட்லேயே நேரம் இந்த ஆர்ச்சிக்கு நேரம் போனால் கோவில் தான். மதுரை வீரருக்கு அவ்வளோ பேர் கோவில் தான் பார்த்தே கிடையாது ஜென்மம் அந்த இடத்துல. அந்த ஊரில் இருக்குது. அப்போ கேட்டால் கருவறையில் வந்து இந்த மதுரை வீரன் தனியாக இருக்கார், கருங்கல் விக்கிரகம். 2 சன்னதி தனித்தனியாக இருக்குது. வெள்ளையம்மாவுக்கு ஒரு சன்னதி, பொம்மிக்கு வள்ளி தேவியானட்டு இருக்காவா 2 பேரும். அதுக்கப்புறமா வயக்காட்டுக்கு நடுவில் ஒரு 20 அடி உயரத்துக்கு இந்த சுதையில பண்ணக்கூடிய விக்கிரகம் இருக்குது. அங்கே அந்த பலியெல்லாம் கொடுப்பாளாம். இதெல்லாம் ஐயர் பூஜைங்க. இந்த வந்து சாந்தமாக இருப்பார் இந்த கோவில் உள்ள அப்படின்னா. ஒரே நாள்லேயே காலையில் ரமணி குருஜி சொல்கிறார், இவர் வந்து துர்க்கை சித்தர் வந்து ஒரு 11 மணிக்குள்ளே வந்து மதுரை வீரர் பாடல் கொடுத்து உங்களுக்கு குலதெய்வம் அதான்டான்றார். அப்படியே வரும்போது இந்த செங்காட்டில் வந்து சாமி தரிசனமே ஆகிடுது எனக்கு. வி ரீச் ஹோம் பை 3 o'clock. இங்கே வந்தாச்சு நாங்கள் வீட்டுக்கு, குளத்தூருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தெய்வங்கள் தரிசனம் கொடுக்கணும்னு நினச்சானா அந்த தேடுதல் இருக்கணும் நமக்கு. நிறைய பேர் நான் போக முடியலங்க, இதில் பாம்பேயில் இருக்கேன், வர முடியாது, ஏன்னா இது என்ன அவளை வச்சு என்ன தேட சொல்கிறேன். வாட் ஐ கேன் டூ, ஐ எம் ஆல்சோ ஓல்டு. 74 ஐம் என்ட்ரிங் கார்த்திகை அன்னைக்கு. இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவதா அனுகிரகம் வரணும்னா நான் தான் சொன்னேன். நிறைய பேர் சொல்லியிருக்கேன். டாக்டர் ராஜசேகர் சிவாச்சாரியாரெலாம் கூட சொல்கிறார், குலதெய்வத்துக்கும் தனியாக ஒரு விளக்கு எழுத்திங்க காத்தால். அது குத்தி விளக்கு சம்பந்தம் இல்லை, அது தனி அது. ஸோ அதுக்கு வந்து பால்கள் நெவேதம் பண்ணிடலாம். அந்த மாதிரி சின்சியராக ப்ரே பண்ண. நீ யாரும் தெரியாதுமா, நீ வந்து காமிச்சு கொடுத்து கட்டாயம் காமிச்சு கொடுத்துரு. நான் அப்படி தான் பண்ணேன். வித்தின் மேட்டர் ஆஃப் ஒரு 3 months எனக்கு காமிச்சு கொடுத்தது. எங்கேயோ இருக்க பாலக்காட்டில் போய் தைரியமாக இறங்கிட்டோம். அந்த ஊருக்கு எங்கே பேர் கூட தெரியாது எனக்கு.
ஸோ அங்கே இருக்க நம்பூதிரி ஒருத்தர் கைட் பண்ணி எங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சார். வி ஆர் ஏபிள் டு சி த பிளேஸு. போனால் கோவில் முடிந்தது. சரி 5 மணியாக திறப்பேனா. ஸோ அப்போ பக்கத்தில் போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து திருப்பியும் வந்தோம் கோவிலுக்கு 5 மணிக்கு. ஸோ வி ஹேட் அ வெரி குட் தர்ஷன். ஃபஸ்ட் டைம் நடந்தது. நான் திரும்ப இது ஏன் இன்சஸ்ட் பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் கிடைக்கும். இப்போ கூட யாரோ ஒருத்தர் கேட்டால் சிதம்பரத்து பக்கத்தில் இருக்குது, அதை வைத்தீஸ்வரன் போகிற வழியில் இருக்குது பனமரத்தடி ஐயனார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் விசாரித்து நான் சொல்லிச்சு, சிதம்பரத்தில் தீட்சிதர் ஒருத்தர் தெரியும் எனக்கு. அவர் சொல்லணும்னா அவர் வந்து இங்கே இந்த இடத்து பக்கத்தில் இருக்குன்னார். போயிட்டு அவள் வந்து ரொம்ப தேங்க் பண்ணா. என்ன இதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல, நமக்கு தெரிஞ்ச ஆட்களை சொல்லி வச்சேன். தே ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் இந்த பிளேஸு. நம்ம சுற்றின்னு கூடப்பா எந்தெந்த ஊரில் வராவா. சம்டைம்ஸ் ஈவன் அப்ராட்லேருந்து வந்து கூட விசிட் பண்ணுறவா இருக்கா. நான் இவ்வளோவும் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே வந்து குலதெய்வத்தை வழிபாடு தனியாக இருக்கணும். ப்ளஸ் பித்திருக்காரியங்கள் பண்ணணும். இந்த பித்திருக்காரியங்கள் குலதெய்வதா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நிறைய குடும்பங்கள் சஃபர் ஆகிறது, கல்யாணம் ஆகாமல் இது மாதிரிலாம் இருக்கிறது வந்து இதனால தான். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா 75 போயிட்டார், 78 எனக்கு கல்யாணம். 84 வயசுக்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சிட்டேன் தனியாக தவசம் பண்ணுறது 2 80லேருந்து பாருங்கள் 44 வருஷம் எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணியிருக்கேன். கார்த்திகை மாதம் கிருஷ்ணபட்ச தசமி எங்கள் அப்பா அது எங்கள் அம்மா வந்து 97 காலமானா. ஸோ எங்கள் அம்மாவுக்கு மாசியம் சோதர குடும்பத்தில் வந்து நானே சமைச்சிருக்கேன். நித்தியப்படி 12 மாதம் நான் சமைச்சு போட்டிருக்கேன். அவருக்கு சாஸ்திரிகளுக்கு கர்ப்பாடிகள் அவர் சமைச்சு வச்சு சாப்பாடு போட்டுவிட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு பர்மிஷனில் 10 மணிக்கு போயிடுவேன். நான் மனசுன்னா மார்க்கம் உண்டு. நம்ம முடியாதுன்னு சொன்னாலும் விட்டுற வேண்டியதான். சரி அதெல்லாம் நான் பண்ணுறதுனால இப்போ வந்து 3 மாதம் தவசம் பண்ணுறேன் வரிசையாக. புரட்டாசியில் சுக்லபட்ச ஏகாதசியை மனைவி தவிர போகிறது. ஸோ முதல் நாள் தவசம், அடுத்த நாள் சுமங்கலி பிரார்த்தனை, அதுவும் நடக்குது 4 வருஷமாக கன்சிக்யூட்டிவாக பண்ணுறாங்க மெட்டிகுலஸாக. ஸோ அடுத்த மாதம் வந்து ஐப்பசி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி எங்கள் அம்மா அது. அடுத்தது கார்த்திகை கிருஷ்ணபட்ச தசமி எங்கள் அப்பா அது. ஸோ ஒரு இந்த 3 தவசத்துங்களை பண்ணுறதுக்கே தாவது வந்து போடும் ஒரு 50,000 ரூபா ஆகிடுது எனக்கு. ஸோ அதுக்குன்னு தனியாக ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருக்கேன். முடியாதுன்னா முடியாது, முடியும்னா முடியும். தயவுசெய்து வச்சுக்கோங்க. தேவதா பித்திருக்காரியங்கள் முக்கியம், அதே மாதிரி தேவதா காரியங்களும் முக்கியம். தேவதா காரியங்களில் முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணிடணும். நித்தியப்படியே குலதெய்வதாக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு தான் நித்தியப்படி பூஜையே ஆரம்பிக்கணும்னு சொல்கிற சாஸ்திரங்கள். நித்தியப்படி பூஜை பண்ணுறோம், தேவதை தெரியும் நமக்கு. அவளுக்கு முதல்ல அதுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா மிச்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம். குலதெய்வத அனுகிரகம் இல்லாமல் பித்திருக்கள் அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே ஆற்றுல நல்லது நடக்காது. நான் இவ்வளவு சொல்கிறேன். இது விட்டு போகிறவா எல்லா வசதிகள்லாம் இருக்குது நிறைய பேர் ஆற்றுல. ஆனால் ப்ராப்ளங்களும் சேர்ந்து வருது. பக்கத்தில் கல்யாணம் உடம்பு படுத்துறதுன்னு கேட்டால் அப்புறம் முடிவை கோவிட்லேருந்து ஒன்றும் பண்ணுறதே கிடையாதுன்றா. என்ன செய்ய முடியும்? சாஸ்திரி கூட சொன்னார், நீங்கள் வந்து முடியாமல் குனிஞ்சு பண்ணுறேன் தள்ளுறது மாமா உடம்பு யாருமே இருக்க வாழ பண்ண மாட்டேன்ற. பண்ணுறவா இருக்கா இல்லையா எத்தனை பேர்? அவள் எடுத்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஹெல்ப் பண்ணுறது கூட யாரும் ஆள் இல்லையாண்டு. சமயக்காரன் சமைச்சு வச்சுட்டு போகிறா, அது வேறு. அது சர்வ் பண்ணோம் இல்லையா, ஆற்று மனுஷனாக சர்வ் பண்ணால் நல்லதுன்னு சொல்லியிருக்கு. சரி அவளே பண்ணுற எச்சலட்ரா பண்ண. பட் உட்காந்து நிமிர்ந்து நம்ம பண்ண காரியங்களை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வேளை 3 வேளைக்கு சாப்பிட்றோம், 2 வேளைக்கே சாப்பிட்றோம்னு வச்சுங்க. இதெல்லாம் முடியுது இது முடியலன்னு சொல்லக்கூடாது நம்ம. அதனால் தேவ காரியங்கள் பித்திருக்காரியங்களை இதெல்லாம் விடாமல் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து அது இட்ஸ் அ மிக்சர். இந்த லைஃப்பில் இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு லைஃப். இது சொகுசு மட்டும் வந்து நான் ஃப்ளைட்டில் போவேன், கேட்டில் போவேன், எங்கே வேணால் போவேன். பட் இது என்ன ஆகுது? அதான் பரமாச்சாரியர் சொல்கிறார், பாரத பூமி ஒரு கர்ம பூமி. இந்த கர்மாக்களை இங்கே பண்ணுறது தான் பண்ணால் பிரயோஜனம் உண்டு. நீ அமெரிக்காவில் கேசட்டை போட்டுக்க, சிடி வாங்கி போட்டுக்க, இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே பண்ணுறேன்றா. என்ன பண்ணாலும் சரி அது நித்தியப்படி பூஜை கீஜை பண்ணிக்கலாம். தவிர பித்திருக்காரியங்களை இங்கே வந்தால் தான் பலன்னு சொல்லியிருக்கேன். பரமாச்சாரியா சொல்கிறேன், நான் சொல்லதை. இதெல்லாம் சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். அது நடக்கிறதுக்கு இது பண்ணி தான் தேவகாரியம் பித்திருக்காரியம். அதாவது பூத யஜ்யம் இருக்குது. பூதனை நினச்சிக்க வேண்டாம். இந்த நாய், பசுமாடு, காக்கா இதுக்கெல்லாம் சாதம் போடுறது, அது பித்திரு யஜ்யம் இருக்குது.
பித்திருக்களுக்கு பூஜை பண்ணுறது, அமாவாசை அர்ப்பணம்லாம் பண்ண விடாமல் தவசங்கள் பண்ணி ஆகணும். அதாவது இந்த பூதபலி, இந்த பித்திருக்கு செய்ய வேண்டியது, அப்புறமா தேவர்களுக்கு பண்ணுறது, இதெல்லாம் விடாமல் செய்யும்போது தான் இந்துக்களான சனாதன தர்மத்தை நம்புறவா இதெல்லாம் செஞ்சாகணும் சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.